ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது இப்போ பரவலாக நம்மக்கிட்ட பேசப்படுது. இது வந்து கல்லீரல் மேலே கொழுப்புகள் படிஞ்சிருக்கிறது. நம்மளோட உடம்பினுடைய தொழிற்சாலை கல்லீரல் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போட்டாலும் அதோட நன்மை தீமையை பிரித்து செயல்படுறது. அதாவது போடுற உணவு இரைப்பைக்கு போய் சிறுகுடல் போய் அது திருப்பி கல்லீரல் அதை எல்லா வேலையும் செஞ்சு அவங்க 2 பேர் செஞ்ச அந்த வேலையை எடுத்து இது திருப்பி டாக்ஸின்லாம் வெளியே தள்ளி தேவையானதை பெருங்குடலுக்கு அனுப்பக்கூடியது. அந்த பித்த நீர் கலந்து அந்த பெருங்குடலுக்கு அனுப்பக்கூடிய வேலை ஒரு அற்புதமான வேலையை செய்து பழுது அடையும் பொழுது, ஏன்னா தொழிற்சாலை அப்படிங்கிறதுனால அத்தனை கழிவுகளையும் சரி பண்ணக்கூடியது. அப்போ இது இது வந்து சரியாக செயல்படலை அப்படின்னா டோட்டலாக நம்ம உடனே ஆஃப் ஆயிடுவோம். ஆனாலும் அது புனர்ப்பிச்சுக்கக்கூடிய விஷயத்தை இறைசக்தி அந்த கல்லீரலுக்கு உன்னதமான பணியை கொடுத்துருக்கு. முதல்லலாம் இந்த ஃபேட்டி லிவருங்கிறது மது குடிக்கிறவங்களுக்கு தாங்கிறது பரவலாக பேசப்பட்டது. இப்போ அவங்களோட மற்ற மனிதர்களும் சேர்ந்துக்கிறது போல் காலத்தினுடைய கோலம் பலவாறான இப்போ இயற்கையிலேருந்து உணவுலேருந்து நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட வேகம், ஓடுற ஓட்டம், ஒரு ரிலாக்ஸ் இல்லாதது, கவலை அதிகமாகிறது, கோபம் ஜாஸ்தியாகிறது, இது எல்லாமே சேர்ந்து மற்ற மனிதர்களுக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஃபேட்டி லிவருங்கிறது வந்துருச்சுன்னு வைங்க. என்ன பண்ணலாம்? நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருந்தால் சர்க்கரையை கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறது, உடம்பு பலமான எடை அதிகமாக இருக்கிற எடையை குறைக்கிறது, இனிப்புகளை அதிகம் சாப்பிடாமல் இருக்கிறது, மது குடிக்காமல் இருக்கிறது, உணவு கட்டுப்பாடு, அதே போல் உடற்பயிற்சி செய்கிறது. உடற்பயிற்சி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு 120 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு 10 நாளில் 20 நாளில் அதை கொண்டு வரணுங்கிற அந்த மாதிரி கங்கணம் கட்டிக்கிட்டு செய்யக்கூடாது. அதுக்கான நாளை கொடுத்து மெதுவாக நீங்கள் கொண்டுட்டு போகணும். மதிய வேளையிலலாம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடாது. அப்போ நம்மளோட உடம்பே பித்தத்தை அதிகமாக்கக்கூடிய நேரம். ஆல்ரெடி உடம்பே வெப்பமாக இருக்கும். அதனால் காலை மாலை தான் நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும். அதுவும் வாத கப உடம்புக்காரங்க கூட கொஞ்சம் செய்யலாம். அந்த பித்த உடம்பு ஜூட்டு உடம்புக்காரங்க மதியம் எந்த எக்ஸசைஸுமே நீங்கள் செய்யக்கூடாது. மெதுவாக திட்டம் போட்டுங்க. மனசு இதுக்குள்ளே இருக்குது. மனசு ரிலாக்ஸாக இல்லை அப்படின்னாவே அதை தானாகவே கல்லீரல் வந்து கொழுப்பெல்லாம் அதே தானாக தயாரிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி தயாரிக்கும்? நம்ம போடக்கூடிய நீங்கள் கொழுப்பே சாப்பிட்லன்னா கூட நீங்கள் சாப்பிடக்கூடிய மாவுச்சத்துலேருந்து புரதச்சத்துலேருந்து அது தானே கொழுப்பாக அது சேகரம் பண்ணி வச்சுக்கணும். அதனால் மனசு ரிலாக்ஸாக இருக்கணும். உடற்பயிற்சிங்கிறத நீங்கள் ஒரு திட்டமிட்டு அந்த அந்த எடை குறைக்கிறத நீங்கள் மெதுவாக ஸ்லோவாக கொண்டுட்டு போகிறது. சாப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது காலையில் நல்ல ஹெவியான சாப்பாடு, அதாவது ஹெவின்னா என்ன, ஒரு இட்லி சாம்பார் இது போல் புரதமும் மாவுச்சத்தும் கலந்தது போல் நல்லா நீங்கள் வெயிட்டாகவே சாப்பிட்டுக்கிறது. மதியத்தில் மிதமான உணவு, இரவில் பல வகையோட கூட நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஒரு நாள் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு அளவுகள் இருக்குதுன்னு வைங்களேன், அதை வந்து சரி பாதியாக குறைச்சிக்குங்க. காலையில் நல்லா சாப்பிடுங்க, மத்தியானம் கொஞ்சம் கம்மியாக, நைட்டு கொஞ்சம் கம்மியாக. அப்போ என்னென்னா கலோரி வந்து நம்மளுக்கு ஈஸியாக பேர்ன் ஆகும். அப்போ நமக்கு தேவைப்பட்ட கலோரிக்கு அது கல்லீரல் தான்கிட்ட இருக்க அந்த கொழுப்பை அது கரைச்சிக்கும். அப்போ அது நல்லா ஃப்ரீ ஆயிரும் பாருங்கள். ஒரு 3 மாதம் இது போல் உணவு கட்டுப்பாடு நீங்கள் இருந்து வந்தீங்கன்னாலுமே அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டேஜ் முன்னாடியே வந்திருக்கும். இந்த ஃபேட்டி லிவர் வந்துருச்சுன்னா அதுக்கான மருந்து அப்படிங்கிறது எந்த துறையிலையுமே பெருசாக கண்டுபிடிச்சதா தெரியல. நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கஷாயமுமே ஃபேட்டி லிவருக்கான இல்லை அப்படின்னாலுமே அந்த உடம்பு ஆக்டிவாக இருக்க, நல்ல ஜீரணமாக, உடம்புனுடைய சூடு குறைய, இப்போ கல்லீரல் பிரச்சனையால் உங்களுக்கு அரிப்புக்கு எது இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் லெகுவாக்கிறதுக்கு இது ஓரளவுக்கு 20-30% கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். கஷாயத்துக்கு தேவையானது சுருள் பட்டை, அதாவது சிலோன் பட்டைன்னு சொல்லக்கூடியது. அதை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கி வச்சுக்கலாம். அதே போல் சிறு நெரிஞ்சில் பொடி அப்படின்னா இந்த நெரிஞ்சி முள் இருக்கு இல்லையா, அதை தான் புட்டு அவியல் அப்படிங்கிற மாதிரி செய்து எல்லா சித்த மருத்துவ கடையிலையும் இருக்குது. அப்படி உங்களுக்கு சிறு நெரிஞ்சில் பொடி இல்லைன்னா பெருநெரிஞ்சில் பொடி அதை நீங்கள் வாங்கிக்கிங்க. அப்புறம் வீட்லேயே ஏலக்காய் இருக்குது, பட்டை இருக்குது, கொஞ்சம் வெல்லம் இருக்குது. நம்ம இந்த பொடியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிங்க.
டப்பாவில் போட்டு இப்படி பெருநெரிஞ்சில்னு நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் சிறு நெரிஞ்சில் இருந்தால் வாங்கிக்கிங்க பொடி. ரெண்டுமே ஒரே பலன் தான். 2 கிராம் அளவு, இந்த அளவுக்கு. பிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரல்லையும் பெருவிரல்லையும் எடுத்திங்கன்னா 3 பிஞ்சு, 3 சிட்டிகை போட்டிங்கன்னா போதும். அதே அளவே ஏலக்காய் பொடி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம். பட்டை பாருங்கள், 1 இன்ச்சு இந்த அளவுக்கு சுருள் பட்டை. இதான் சிலோன் பட்டைன்னு சொல்கிறது. இதை வந்து இந்த தடிமன் இந்த அகலத்தில் நான் போடுற அளவு மட்டும் போடுங்க. இந்த அகலம் இந்த தடிமனில் இந்த ஒரு பீஸ் இவ்வளவு தான். இதில் ஒரு 250 மில்லி தண்ணியை போடுறோம். இதை 3/4 பங்காக சுண்ட வச்சுக்கிறோம். இதை நீங்கள் நான் பாருங்கள், இது போல் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சிறுநெரிஞ்சில் வாங்குங்க, இல்லைன்னா பெருநெரிஞ்சில். அது ஒரு வருஷம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். இதனுடைய விலை பாருங்கள், 45 ரூபா. இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. 3/4 பங்கு வற்றி வந்தோடனே நீங்கள் வடிகட்டியில் வடிகட்டிடுங்க. இதில் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டுக்குங்க. கண்டிப்பாக நீரிழிவு நோயாளிகள் அதை தவிர்த்துருங்க. நல்லா சூடாக குடிங்க, பொறுக்கிற சூடில். அது இங்கே குடிக்கும்போது உங்களோட ஸ்டமக் வந்து ஒரு 40% காலியாக இருக்கணும். குடித்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் நீங்கள் எந்த ஃபுட்டும் எடுத்துக்கக்கூடாது. காலை மாலை 2 வேளை குடிச்சுவாங்க. 21 நாள் கழித்து நீங்கள் திருப்பியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்டேஜ் குறைஞ்சிருக்காங்கிறதையும் பாருங்கள். நம்ம முன்னாடி பேசின விஷயங்களையும் கவனத்தில் வைங்க. வாழ்வோம் என்றும் நலமுடன். இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எளிமையாக நம்ம இதை பார்த்தோன்னா நம்ம மேலே, நம்ம கல்லீரல் மேலே நமக்கு பற்று வரும். அதாவது இந்த கல்லீரல் வந்து பெரிய அளவுக்கு அறிகுறியை இந்த காமிக்கிறதில்ல, நான் டேமேஜ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத. இதை எப்படி நான் பார்க்குறேன்னா, நம் வீட்டு ஒவ்வொரு தாயை போல், நம்முடைய தாயை போல தான் அவங்க. அப்படி தான், நம்ம எது சொன்னாலும் எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டுக்குவாங்க. ஒரு நெகட்டிவாக பல நேரங்களில் காமிக்க மாட்டாங்க. நம்ம குழந்த தானே, நம்ம வீட்டுக்காரர் தானே, அப்படி அது மாதிரி இது வந்து ஒரு கல்லுளி மங்கன் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே வந்து வெளிப்படையாக டக்குன்னு அது காமிக்காது. அதாவது நம்மளுடைய தாயை போன்றது நம்மளோட கல்லீரல். அது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? சிலருக்கு சில நேரங்களில் அறிகுறிகளை காமிக்குது, பல நேரங்களில் அறிகுறிகளை காமிக்கிறதில்ல. எப்படி டேமேஜ் பண்ணிக்குது அப்படின்னா, நம்மளோட அன்றாட சக்தியை பேர்ன் பண்ணுறதுக்கு கலோரிகள், சக்தி தேவை. அதனால அது என்ன பண்ணுது, தானாகவே கொழுப்புகளை உற்பத்தி பண்ணுது. நாம் சாப்பிடக்கூடிய கொழுப்புகள்ல இருந்து இல்லை, நாம் சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட், புரதம்ங்கிற மாவுச்சத்து, புரதச்சத்துல இருந்து அது கொழுப்பாக அது சேகரம் பண்ணி வச்சுக்குது தன்னோட உடம்புல. அதாவது நம்ம சரியான ஃபுட்டு என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு கண்டலன்ஸ் போகிறோம், இல்லை நமக்கே ஒரு மன விரக்தியாக இருக்குது, அது மாதிரி நேரத்தில் நம்ம சாப்பிடாத பொழுது நமக்கான இயக்கத்துக்கு அது அந்த அந்த கொழுப்புகளை கரைய விடும். பேலன்ஸ் ஆகிறதுக்காக அது அப்படி செய்யும். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ கலோரியோ அதுக்கு மேலே கார்போஹைட்ரேட், புரதம், அது இல்லாமல் கொழுப்பு, இப்படி நாம் வந்து ஒரு வரைமுறை இல்லாமல் உள்ளே நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது தன்னுடைய உடம்பு முழுக்க, நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே அது போல் மேலே அப்படியே இப்போ டெபாசிட் பண்ணிக்கும், தன்னையே அப்படியே மூடிக்கும். அப்போ அது தன் மேலே படிஞ்சிருக்க கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் அதுக்கு வந்து நேர காலம் இல்லை, பத்தில். நாம்ளும் உள்ளே வந்து கொழுப்பு அத்தனையும் நம்ம உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அது வந்து ஃபேட்டி லிவராக மாறுது, நல்ல கல்லீரல். நாம் ஈஸியாக உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் செய்யும்போது அந்த கொழுப்புகள் தானாகவே கரைஞ்சிரும். இந்த கொழுப்பு படிந்த அந்த கல்லீரலை நல்ல கல்லீரலாக கொண்டு வர்றதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது 90%ங்கிறது நம்மளால் உணர்கிறோம்.